வணக்கம் அண்ணாட்டிகள் வணக்கம். இன்றைய திரை விமர்சனம் கன்னி. இது பழங்குடி மக்கள் சித்த வைத்திய முறைகள், நம்மளுடைய நாட்டு வைத்திய முறைகள் அழிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு களத்தில் இந்த கதை சொல்லப்படுது. இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் எல்லாமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. யாரும் பிரபலமான நடிகர்கள்லாம் சொல்லலை. சித்த மருத்துவம் அழிக்கப்படணும், அலோபதி ஆங்கில மருத்துவம் தான் இங்கே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடக்குது. தும்மல் சளி போன்ற ஒரு சாதாரண ஒரு நோயை கொரோனா என்கின்ற ஒரு அடிப்படையில் மிகவும் இந்த மக்களை மிரட்டி ஒரு 3 ஆண்டு காலம் நாம் ரொம்ப சிரமத்துக்குள்ளானோம். கடைசியில் பார்த்தோம்னா தும்பல் சளிக்கு உண்டான ஒரு நோய் தான் நம்ம அதை சொன்னோம். அந்த வகையில் சாதாரணமான ஒரு கஷாயம் குடித்தாலே அந்த நோய் தீரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதை பூதாகாரமாக்கி இந்த மருத்துவ உலகம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு படமாக தான் இந்த கன்னி இருக்குது. கடைசியில் அந்த அந்நியர்களுக்கு, அயல்நாட்டவர்களுக்கு, அந்த ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மலைவாழ் மக்களில் உள்ள சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவங்கள கடைசியில் அந்த கன்னி அப்படிங்கிற கதாநாயகி கொன்று அதுக்கு ஒரு முடிவு கட்டுறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் கிடையாது. இந்த படம் இந்த கலர் டோனாக இருந்தாலும், இசையாக இருந்தாலும், நடித்த நடிகர்கள் எல்லாமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இது முக்கியமாக ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் இருந்துச்சு. அது அந்த ட்ரான் ஷாட்டில் அந்த மலையை காட்டுற விதத்துலையும் சரி, அந்த பேர்டு வியூ ஷாட்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு காட்சிகளும் ரசிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இது ஒரு புது படமாக, ஒரு அறிமுக படமாக அப்படின்லாம் இல்லாமல் இதை ஒரு உண்மையிலேயே படத்தை ஒன்றி இணைச்சு பார்க்கக்கூடிய ஒரு படம். கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. விருப்பப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த சிறு படங்கள்லாம் வளரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த படம் குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம். ஸோ மச். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.